அன்பர்களுக்கு வணக்கம். வேதாத்ரியாவில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். வேதாத்ரியா சப்ஸ்கிரைப் செய்து வழங்கும் வேதாத்ரிய உண்மை தத்துவங்களையும் வேதாத்ரிய சிந்தனை கருத்துக்களையும் அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் யோக பயணத்தில் உன்னத நிலையை பெறுங்கள். மெய்ப்பொருள் உண்மை ரகசியங்களை அறிந்து உணர்ந்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். அன்பர்களே, இனி இன்றைய சிந்தனை கருத்தை நம் வேதாத்ரியாவில் காணலாம். வணக்கம் அன்பர்களே, வேதாத்ரியா வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். இன்று ஒரு சிந்தனை கருத்தை காணலாம். இன்று வைகுண்ட ஏகாதசி என்ற ஒரு பெருநாள். இது குறித்து தனியாக விளக்கம் சொல்ல வேண்டியதில்லை. என்றாலும் இந்த நாளில் நமக்கு ஏற்படுகின்ற அல்லது ஏற்படுத்திக் கொள்கின்ற சில மாற்றங்களை இங்கே காணலாம். இந்த நாள் என்பது ஒரு பக்தி வழிபாடுக்குரிய ஒரு நாளாக இருக்கிறது. அதுபோக வைணவ கோயில்களில் சொர்க்க வாசல் என்ற ஒரு பரமபத வாசல் திறப்பு விழா நடக்கிறது. வருடம் முழுவதும் கூடியிருக்கக்கூடிய இந்த கதவுகள் இன்று அதிகாலை மட்டும் திறந்து வைக்கப்படும். அதன் வழியாக அந்த இறை பெருமாள் அங்கே கடந்து வருவார். அவருக்கு பின்னாலே மக்கள் அனைவரும் தொடர்ந்து வரலாம். பக்தர்கள் அனைவரும் தொடர்ந்து வரலாம். இது ஒவ்வொரு ஆண்டும் நிகழக்கூடிய ஒரு நாளாகும். இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில் சில விளக்கங்களை பெற்று புண்ணியம் பெறலாம், நன்மை அடையலாம் என்ற ஒரு வகையில்தான் இந்த விழாவானது நிகழ்த்தப்படுகிறது. இதன் உள் அர்த்தம் நோக்கம் என்பதெல்லாம் வேறு. அதை நாம் இங்கே பிறகு பார்க்கலாம். ஆனால் இந்த விழாவின் முக்கியத்துவம் குறித்து ஒரு உண்மை என்னவென்றால், இரவு முழுவதும் விழித்திருந்து அந்த அதிகாலையில் இந்த சொர்க்கவாசல் என்ற பரமபத வாசல் வழியாக நாம் கடந்து வருவது என்ற ஒரு வழக்கம்தான் நம்மிடையே இருக்கிறது. இந்த இரவு விழித்திருப்பது என்ற ஒரு நிலையை பார்த்தோம் என்றால், இன்னொரு வகையிலும் ஒரு விழித்திருப்பு நிகழும். அது மகா சிவராத்திரி என்று சொல்வார்கள். இந்த விழித்திருத்தல் என்று பார்க்கும் பொழுது நம்முடைய இப்போதைய வாழ்க்கையில் இந்த பொருள் உலகில் அடிக்கடி எல்லோருக்குமே தூக்கம் கெட்டு போகிற வழக்கம் உண்டு. அது தானாகவும் நிகழும். நாமே விரும்பியும் அதை ஏற்படுத்திக் கொள்வோம். நமக்கு ஒரு நிகழ்ச்சி பிடித்திருக்கும் அல்லது ஒரு சினிமா பிடித்திருக்கும். அதை பார்த்து கொண்டே இருப்போம். நேரம் போய்கொண்டே இருக்கும். தூக்கம் கடந்து போய்விடும். அப்பொழுது அந்த இரவு முழுவதுமே பிடித்திருப்பது போன்ற ஒரு நிலை ஏற்படும். ஒரு பயணம் செய்கிறோம். இரவில் பயணம் செய்தால் நன்றாக இருக்கும். ஒரு நாளை தனியாக கடக்க வேண்டிய அவசியமில்லை என்று இரவு பயணத்தை தேர்ந்தெடுப்போம். அந்த இரவிலும் தூங்காமல் மற்றவர்களோடு பேசிக்கொண்டே ஏதேனும் விளக்கம் சொல்லிக்கொண்டே அங்கேயும் கூட திரைப்படங்களோ நாடகங்களோ பார்த்து கொண்டே அந்த இரவு நேரம் கடந்துவிடும். இப்படியும் தூக்கம் போய்விடும். இப்படி விழித்திருப்பது என்பது, அதாவது தூக்கத்தை கெடுத்து விழித்திருப்பது என்பது ஒரு சராசரியான நிகழ்வாக நமக்கு மாறிவிட்டது. அப்படியான இந்த தூக்கத்தை கெடுத்தல் நமக்கு நல்லதா என்று பார்த்தால், வருடம் ஒரு நாள், வருடத்திற்கு 2 நாள் என்று எடுத்துக்கொண்டால் கூட அது போதுமானது தான். அது ஒரு வழிபாடாகவும் செய்து கொள்கிறோம். நல்லது தான். ஆனால் தினமுமே இந்த தூக்கத்தை கெடுத்து கொண்டு நாம் செயல்பட்டால் அது பாதிப்புக்குரியது. இயல்பான இந்த இயற்கையான ஒரு மனித வாழ்வில் அந்த இயற்கையை கெடுத்துக்கொண்டு, இயல்பை கெடுத்துக்கொண்டு தூக்கத்தை கெடுப்பது உடலுக்கு மட்டுமல்ல, உடல் உறுப்புகளுக்கும் மனதுக்கும் உயிருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். ஒரு நவீன விஞ்ஞான ஆராய்ச்சி என்ன சொல்கிறது என்றால், அதிகமாக தூக்கத்தை தவிர்த்து வந்தால் இந்த மூளையானது தன்னையே சாப்பிடுகிறது என்று சொல்கிறார்கள். தனக்குள் நேர்கின்ற அந்த பிரச்சனையை சமாளிக்க தன்னுடைய செல்களை தானே
அழித்துக் கொள்கிறது என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் அங்கே உருவாகிறதாம். ஒரு குறிப்பிட்ட பாதிப்பை இந்த மூளை அடைகிறது என்று சொல்லலாம். சிலருக்கு தூக்க கலக்கத்தில் என்ன செய்கிறோம் என்று கூட தெரியாது. கீழே விடுவதும், எந்திரிப்பதும், ஏதேனும் பேசுவதும், சினம் கொள்வதும், கவலை கொள்வதும், இப்படி எல்லாமே நடக்கும். இதற்கு காரணம் அந்த தூக்கத்தை கெடுத்துக் கொள்வது தான். நம்முடைய சராசரி வாழ்க்கையிலும் அடிக்கடி எது கேட்டாலும் எரிந்து விழக்கூடிய சில நபர்கள் இருப்பார்கள். ஒரு பதிலை சொல்லாமல் அதற்கு பதிலாக வேற ஏதோ ஒன்றை சொல்வார்கள். காரணமில்லாமல் சினம் கொள்வார்கள் அல்லது காரணமில்லாமல் ஒரு செயலை செய்வார்கள். இதன் காரணம் அவர்கள் தூக்கத்தை கெடுத்து கொண்டவர்கள் என்று சொல்லலாம். தூக்கம் என்பது மருந்துகளுக்கெல்லாம் தலையாய மருந்து என்று சொல்லலாம். எந்த மருந்தும் செய்யாத ஒரு வேலையை தூக்கம் செய்கிறது. உடலுக்கு மட்டுமல்ல, மனதுக்கும் உயிருக்கும் அந்த தூக்கம் மருந்தாகிறது. ஒரு இரவு 8 மணி நேரம் நன்றாக தூங்கி எழுந்தால் அவர் முகத்தை பாருங்கள், நல்ல அமைதி குடிகொண்டிருக்கும். அந்த 8 மணி நேரத்திற்கு மேலாக தூங்கக்கூடிய நபர்களும் அப்படி இருப்பார்கள். என்றாலும் அங்கே சோம்பேறித்தனம் குடிகொண்டிருக்கும். இன்னும் தூங்கலாமா என்று கூட அந்த முகம் நமக்கு தோற்றமளிக்கும். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் என்பது போதுமானது. இயற்கையின் அளவு அதுதான். அந்த நேரத்தை கூட்டுவதும் குறைப்பதும் நம்முடைய தவறு. இதை தினமுமே செய்ய வேண்டும். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் என்பது பொதுவான தூக்க நேரமாகும். இதை கெடுக்கும் பொழுதுதான் நம்முடைய உடல், மனம், உயிர் பாதிப்படைகிறது. இப்பொழுது இன்னொரு உண்மையையும் நாம் பார்க்கலாம். தியானம் என்ற தவம் செய்வது தூக்கத்தில் விழிப்பு நிலை. ஒரு ஆச்சரியமாக இருக்கும். தூக்கத்தை கெடுப்பது ஒன்று வேறு, தூக்கத்தில் விழிப்பு நிலையாக இருப்பது என்பது வேறு. ஒரு உடல் மனம் தளர்ந்து போய் தனக்கு ஓய்வு தேவை என்ற ஒரு நிலைக்கு வருவது தூக்கம். இந்த உடலும் மனமும் இயல்பாக இருக்கும் பொழுது தூக்கத்தை கெடுக்காமல், தூக்கத்தை வரவழைக்காமல், அந்த தூக்கம் போன்ற ஒரு நிலையை உருவாக்கி கொண்டு விழித்திருப்பது தான் தியானம் என்ற தவம். தூக்கத்தை கெடுப்பது கெடுதல். அதற்கு மாறாக தியானம் என்ற தவம் செய்வது விழிப்பு நிலை. இப்பொழுது இந்த நாளிலும் கூட, இந்த வைகுண்ட ஏகாதசி அல்லது மகா சிவராத்திரி நாளில் கூட நீங்கள் தூக்கத்தை கெடுத்து கொள்ளாமல் அந்த நேரத்திலும் ஒரு தியானத்தை செய்தால், தவத்தை செய்தால் ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் பெற முடியும். உண்மையாகவே இந்த தியானம் என்ற தவத்தை செய்வதற்காகத்தான் இந்த விழிப்பு நிலையை அவர்கள் பக்தியிலும் உருவாக்கினார்கள். ஆனால் நாம் அதை மறந்து வெறுமனே விழித்திருப்போம் என்ற ஒரு நிலையை நாம் அடைந்துவிட்டோம். மேலும் சொர்க்கவாசல் திறப்பு என்பது நமக்குள்ளாக நிகழக்கூடியது. நம்முடைய மனதிலும் உடலிலும் நடக்கக்கூடிய ஒரு ஆன்மீக திறப்பு தான் இந்த சொர்க்கவாசல். ஆனால் அதெல்லாம் மறந்துவிட்டு ஒரு வழிபாடாக மாறி நிற்கிறது. காலம் கடந்துவிட்டது. விழிப்புணர்வு பெற்றோர் அந்த நாளை தியானம் என்ற தவம் செய்து கொண்டாடி மகிழலாம். நல்லது நண்பர்களே, நாம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவிலே சந்திப்போம். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வணக்கம் அன்பர்களே, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் உடல் நலம், மனவளம், உயிர் வளம் பெருக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்திக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன. இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.